இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து எழுப்புதல் வருவதற்கான 7 விதமான காரணங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு எழுப்புதலுக்காக உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் கடைசி காலத்தின் எழுப்புதலுக்காக ஜனங்களை நோக்கி எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய கடைசி கால சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வசனம் சொல்கிறது பாருங்க, மத்தேயு 24 அதிகாரம் 6, 7, 8 யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாகவும் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, கடைசி காலத்தில் நடைபெற வேண்டிய சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக கொள்ளை நோய் பரவியது. இன்னும் ரஷ்யா உக்ரைன் போர், இன்னும் பல நாடுகள் போருக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இன்னும் சில நாட்களுக்கு முன்பதாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளால வயநாடு இடுக்கியில நடந்த ஒரு துயர சம்பவம். அங்க ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். காரணம் இயற்கை சீற்றம். எல்லா இயற்கைகள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கு. உலகமே எழுப்புதலுக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. நாம் எவ்வாறு ஆயத்தமாய் இருக்கிறோம்? இந்த எழுப்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள இருந்து அது வரணும். ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் எழுப்புதலுக்காக எல்லா காரியத்தையும் அவர்கள் மாத்திரமல்ல, குடும்பமாக அவர்கள் எல்லாம் இணைந்து எழுப்புதலிலே பங்கு பெற்றார்கள். பாருங்க, இன்றைக்கு எழுப்புதலுக்கு மிக முக்கியமான காரணம், 6வது நாளிலே இன்றைக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஜெபிக்கிறவர்களாயும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தார்களாம். ஆதி அப்போஸ்தலர்கள் எழுப்புதலுக்கு அவர்கள் ஜெபித்தவர்களாய் இருந்தார்கள். அன்றைக்கு ஜெபம் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபியுங்கள் எனும், காத்திருந்து ஜெபித்தல் எனும், உபவாசித்து ஜெபித்தல் எனும், யுத்த ஜெபம், ஜாமக்காரன் ஜெபம், இப்படி நிறைய ஜெபத்தெல்லாம் சொல்றோம். ஆனா எழுப்புதலுக்கான ஜெபத்திலே நாம் எத்தனை பேர் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம்? இந்த எழுப்புதலுக்கான ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நம்ம கிராமத்துக்காக, நம்மளுடைய சபைக்காக, சபையில எழுப்புதல் வரணும், குடும்பங்கள்ல எழுப்புதல் வரணும்னு சொல்லி ஜெபிக்கணும். அவங்க எழுப்புதலுக்கு மிக முக்கியமான காரணம் ஜெபம். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே அநேகர் ஜெபத்தை மறந்து விட்டார்கள். ஜெபம் ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவரோடு பேசிக்கொள்வது. அப்போதான் கடைசி காலத்துல என்ன நடக்கும்? யுத்தம் நடக்கும், கொள்ளை நோய் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், அழிவுக்கெல்லாம் நம்மை கர்த்தர் தப்புவிக்க நாம் ஜெபிக்கணும். பாருங்க, அப்போஸ்தலர் 3:1 ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கு. ஜெப வேளையான அந்த ஜெப டைமிங் ஒன்று வேணும் உங்க ஒவ்வொருத்தருக்கும். பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதிகாலையிலே 4 மணிக்கே கர்த்தர் என்னை எழுப்பி ஜெபிக்க வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்காக ஜெபிங்க. பாருங்க, நம்ம ஆலயத்துல கூட காலை ஜெபம், இரவு ஜெபம்லாம் நடக்குது. இத்தனை பேர் நம்ம வரோம். ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கு கடினமான சூழ்நிலை கூட ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்களாம். அப்போஸ்தலர் 7:60 பார்த்தீங்கன்னா, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று போடப்பட்டிருக்கு. வேற யாரும் இல்ல, இங்க ஸ்தேவானை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்படுகிறான். அவன் கொலை செய்வதற்கு முன்பதாக அவன் ஜெபிக்கிறான். அவர்கள் செய்த பாவம் அவங்க அறியாம செய்கிறாங்கன்னு சொல்றான். ஆனா அவன் அந்த நேரத்திலும் தைரியமா ஆண்டவரை குறித்து சொல்றான். மணங்கா கழுத்துள்ளவர்களே என்று சொல்றான். அது மாத்திரம், இதயத்திலும் செவியிலும் விருத்தம் சேத அடையாதவர்களே என்று சொல்லி தைரியமா பேசுறான். நீங்கள் உங்கள் பிதாக்களை போல பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக
நிற்கிறீர்களே என்று சொல்றான். இன்னும் வசனத்துல அவன் அந்த ஸ்தேவான் சொல்றான், அப்போஸ்தலர் 7:53-54 தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். அவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்த அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். இன்றைக்கும் கூட ஆலயங்கள்ல எத்தனையோ ஊழியர்கள் அவருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்றாங்க. அவர்கள் எச்சரித்து பேசுகிறார்கள். நம்ம எத்தனை பேர் பல்லை கடிக்கிறோம்? அநேகர் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஊழியர்களை கூப்பிடாதீங்க, எச்சரிப்பின் செய்தி வேண்டாம். இந்த கடைசி கால எழுப்புதல் வரணும்னா நம்ம ஜெபிக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்கணும். ஸ்தேவான் பயப்படவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை தைரியமா சொல்றான். நீங்க தேவனை கொண்டு, அவர்கள் தேவ தூதரை கொண்டு பெற்றுக்கொண்ட இந்த நியாய பிரமாணத்தை கூட நீங்க கீழ்ப்படிகளேன்னு சொல்றான். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு வானத்தை பார்க்கிறான். அப்போ பாத்தீங்கன்னா வானத்தை பார்த்து அவன் சொல்றான், தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பட்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் நான் பார்க்கிறேங்க. இதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பட்சம் நிற்கிறதையும் கண்டேன்னு சொன்னான். இதை பார்த்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் கூக்குரலிட்டு கல்லெறிந்து அவனை கொல்ல ஒருமனப்படுகிறார்கள். அவர்கள் காதுகளை அடைத்து கொண்டார்களாம். அவன் சொல்றதை கேட்க கூடாது என்று சொல்லி ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவன் நகரத்திலே புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்து கொள்கிறார்கள். பிரியமானவர்களை பாருங்க, வசனத்தை தைரியமா பேசுகிறார்கள். இன்னும் பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லலாம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 12:5 அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையாரின் ஊக்கமான ஜெபத்தை கேட்டு பேதுருவை தூதன் தட்டி எழுப்பி கூப்பிட்டு நிறுத்துகிறார். பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம். அவர்கள் எப்படி ஜெபிக்கிறாங்களா? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2 சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் அந்நிய பாஷையில பேசுகிறார்கள். இன்னும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4:31 ஆவியினால் நிரப்பப்பட்டு வசனத்தை தைரியமா கூடுறாங்க. அப்போஸ்தலர் 6:5 உணவு பரிமாறும் இடத்துல கூட பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 7:55 பாடுகளிலும் ஆவியானவரை சார்ந்திருந்தார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு 6வது நாளிலும் கூட எழுப்புதல் நமக்கு வரணும்னா ஜெபம் வேணும். இன்னும் பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட ஜெபிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியாத தடைகளோடு இருந்த அன்றைக்கு அவர்களை தொட்ட ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஜெபாவியே ஊற்றுங்கப்பா. நாங்க ஜெபிக்கணும், கடைசி கால எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். ஆதி அப்போஸ்தலர்களை போல அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தது போல இன்றைக்கு நாங்க அதை ஜெபத்தை எழுப்புதலுக்கான ஜெபத்திலே நாங்க பங்கு பெற உமக்கு சாட்சியாக வாழ கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் மக்கள் அடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.